குட் மார்னிங் இன்வெஸ்டர்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம சில ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஷேர்ஸோட ஃபண்டமெண்டல் இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி அதோட டெக்னிக்கல் லெவல்ஸை பார்த்தாலும் இது இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாவே குறைஞ்சது ஒரு வருஷமாவது நம்ம வெயிட் பண்ணணும். 6லேருந்து 1 வருஷம் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் இந்த ஷேர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் அதிகப்படியாக பேட் சென்டிமெண்ட் தான் இருக்குது. அதனால் மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 மாதமாவது ஆகிடும். நம்ம இப்போ ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது இறங்குச்சுன்னா உடனே இறங்குதே நம்ம வருத்தப்படவே கூடாது. ஏன்னா அது இறங்க தான் செய்யும். ஏன்னா மார்க்கெட்டில் இந்த 50% டேரிஃபால் ஒரு இம்பேலன்ஸ்டு சுச்சுவேஷன் இருக்குது. இது ரெக்கவரி ஆக இல்லை இந்த பிரச்சனை ஒரு சார்ட் அவுட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 3 மாதமாவது ஆகும். நம்ம இப்போவே நான் சொல்ல போகிற இந்த ஸ்டாக்ஸ்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆகும்போது இதெல்லாம் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நான் 6லேருந்து 1 வருஷம் அப்படின்னு பீரியட் சொல்கிறேன். என்ன மாதிரி ஷேர்ஸு? இது ஒரு கலவையாக இருக்கும். பேங்க் செக்டாரும் இருக்கும், ஐடி செக்டாரும் இருக்கும், ஆட்டோ செக்டாரும் இருக்கும். ஸோ ஒரு கலவையாக இருக்கும். பட் இதோட ஃபண்டமெண்டல் நான் தரோவாக செக் பண்ணிட்டேன். நான் தரோவாக செக் பண்ணுன்றதுனால நீங்கள்லாம் செக் பண்ணாமல் இருக்கணும்னு அதுக்கு எண்ணம் கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் அதை வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணணும். இல்லைனா உங்கள் நிதி ஆலோசகரையோ அல்லது செபி ரிஜிஸ்டர் பர்சனையோ தொடர்பு கொள்ளணும். நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவின் பேரில் தான் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும். மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்ற பேர்லலாம் இதை வாங்கக்கூடாது. மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அதில் எது நல்லது இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கணும், மற்றதை விட்டுடணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இந்த ஷேர்ஸை நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹீரோ மோட்டார் கார்ப். இந்த ஹீரோ மோட்டார் கார்ப் ஃபண்டமெண்டலாக இப்போ பார்த்தா அதோட பிஇ ரேஷியோ 20 தான் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்முக்கு மேக்ஸிமம் 15க்கு மேலே இருந்தாவே போதும். இவன் இங்கிருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹீரோ மோட்டார் கார்ப் இப்போ இருக்கிற பிஇ ரேஷியோ ஜஸ்ட் 20 இருக்குது. இதோட டிவிடெண்ட் ஈல்டும் நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டிவிடெண்ட் ஈல்டும் கொடுக்குறான். 1 இயர் என்னும்போது அதில் 4 குவார்ட்டரும் வந்துடும். ஸோ அதுக்கான டிவிடெண்ட் நமக்கு கிடச்சிரும் நம்ம ஹோல்ட் பண்ணால். இது இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு டெக்னிக்கலாகவும் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஃபண்டமெண்டலாக பார்த்தா இதோட பிஇ ரேஷியோ 20 தான் இருக்குது. ஸோ இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஊரறிஞ்ச ஷேர் இதெல்லாம் ஹீரோ மோட்டார் கார்ப்னா அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஷேர் இப்போ இருக்கிற இடம் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஃபஸ்ட் கிளாஸான இடம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது ஐடிசி இது மடமடன்லாம் ஏறாது, பொறுமையாக தான் ஏறும். பட் வேகமாகவும் விழாது. ஆனால் இப்போ இருக்கிற அதோட பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா 21 இருக்குது. இது இந்த 1 இயரில் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இவனும் நல்ல டிவிடெண்ட் கொடுப்பான். ஸோ இந்த 1 இயரில் நமக்கு டிவிடெண்ட்டும் கிடைக்கும். இந்த ஐடிசி ஓரளவுக்கு ப்ரோக்ரெசிவாக மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இந்த ஷேர் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அது 400க்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணல. நீங்கள் இந்த ஷேரை வாங்கணும்னு நினச்சிட்டா நான் சொன்ன இந்த ஃபண்டமெண்டல் நிதி ஆலோசகர் இதெல்லாம் நீங்கள் தான் தீர்மானித்து எடுக்கணும். அடுத்தது இன்ஃபோசிஸ் இந்த பேட் நியூஸால் தான் இறங்கிக்கிட்டு இருக்குது, இந்த ட்ரம்ப்பால். இது பர்மனெண்ட்டாக இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதுக்கு தான் நான் இந்த 6 மந்த்லேருந்து 1 இயர் அப்படின்றத நான் சொல்கிறது. இப்போ இந்த 3 மாதம் வரையும் இவன் இறங்கினா கூட அடுத்த 3 மாதம் இல்லை 1 மாதத்துலேயே 3 மாதம் இறங்கின அந்த மொத்த லாஸையும் ஒரே மாதத்தில் ஏறி காமிச்சிருவான். இவெல்லாம் பெரிய ஷேரு.
இன்ஃபோசிஸ்னால் அது ஊருக்கே தெரியும். ஸோ இவன் இருக்கிற கரண்ட் பிஇ வந்து 23 தான் இருக்குது, பிஇ ரேஷியோ. ஸோ இதை ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நியாயமானது. இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக ஏறும். பேட் நியூஸ் இருக்க வரையும் தான் இறங்கும். அதுக்கப்புறம்லாம் இதெல்லாம் சரசரன்னு மேலே போயிடும். அதுக்கப்புறம் ஜைடஸ் லைஃப். இந்த ஜைடஸ் லைஃப் வந்து கூட இது ஒரு நல்ல ஷேர். இதில் ரொம்ப பேர் ஆல்ரெடி வச்சுருப்போம். இப்போ இருக்கிற அதோட பிஇ ரேஷியோ வந்து அதுவும் 20 தான் இருக்குது. ஸோ அதோட டெக்னிக்கல் அனலைஸில் நம்ம செக் பண்ணதில் அது இங்கேருந்து கொஞ்சம் இறங்கினாக்களும் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஜைடஸ் லைஃப்பும் நம்ம ஒரு 1 இயருக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஷார்ட் டேர்மில் நினச்சோம்னா இந்த ஜைடஸ் லைஃப் கூட ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஷேர் தான். அதுக்கப்புறம் ஹெச்சிஎல் இந்துஸ்தான், அது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு ஐடி கம்பெனின்றது. அதோட பிஇ ரேஷியோ வந்து 23.85 இருக்குது. இதை கூட நம்ம இந்த ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். நம்ம ஒன்றும் லாங் டேர்ம் வைக்க போகிறதில்ல. ஏன்னா இவன் ஆல்ரெடி பிஇ ரேஷியோ 23 கிட்ட இருக்கிறான். ஸோ நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் தான், அதாவது பிஇ ரேஷியோ அபவ் 15க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸில் தான் டியூரேஷன் 1 இயருக்குள்ளே வச்சு நம்ம அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 3 மாதம் இறங்கினா கூட அடுத்த 3 மாதம் கன்சாலிடேட் ஆனால் கூட அடுத்த 3 மாதம் அவன் மேலே தான் வருவான். ஏன்னா ஒன்று அந்த லாஸஸ் வரும்போது நம்ம வெயிட் பண்ணணும், பேஷன்ஸாக உக்காண்ட்ருக்கணும். வேறு எந்த கிறுக்குத்தனமும் அதில் பண்ணக்கூடாது. இறங்குதேன்ட்டு போய் செல்லும் பண்ணிடக்கூடாது. இறங்குதேன்னு சொல்லி வேணும்னா ஆவரேஜ் பண்ணலாம். அந்த கான்செப்டை மைண்டை டைவெர்ட் பண்ணிங்க, செல் பண்ணுறதை விட்டுருங்க லாஸஸில் இருக்கும் போது மட்டும். அடுத்து ஒரு ஷேர் வந்து டாக்டர் ரெட்டிக்கு ஏகப்பட்ட பேட் நியூஸ் இருக்குது அமெரிக்கா சைடில். பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு க்ரோத்தபிள் ஸ்டாக்ஸ். இதோட பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா 18 கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சோம்னா சான்ஸே இல்லை இவெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக மேலே வந்துடுவான். அதில் ஷார்ட் டேர்முக்கு பெஸ்ட்டு இந்த ஷேரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆர்த்தி ட்ரக்ஸ் கூட ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஷேர் தான். அதோட பிஇ ரேஷியோ வந்து இப்போ 22 தான் இருக்குது. இவன் பொட்டென்ஷியலாக இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இவன் டிவிடெண்டும் கொடுக்குறான். ஸோ இவனையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஐஆர்எஃப்சி. அது இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சுச்சுவேஷனே அதுக்கு ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் தான். மார்க்கெட்டோட பேட் சென்டிமெண்ட்டால் இந்த ஷேர்ஸ் எல்லாம் இப்போ கீழே இறங்குது. இந்த ஷேருன்ட்டு இல்லை, பொதுவாக எல்லா ஷேருமே இறங்கிட்டு தான் இருக்குது. மிட் கேப்பு, நிஃப்டி 50, ஸ்மால் கேப்பு, நிஃப்டி 500 எல்லாமே இறங்குது. ஸோ அதில் இதுவும் சேர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னும் போது இதை 1 இயர் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா ஐஆர்எஃப்சியில் கூட நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட்டருக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னொரு ரயில்வே செக்டர் வந்து டெக்ஸ் ரயில் வந்து அதோட பிஇ ரேஷியோ வந்து 24 பாயிண்ட் சம்திங் இருக்குது. இது கூட ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஷேர் தான். ஏன்னா இந்த ஒரு ரயில்வே செக்டர் மேலே வருது அப்படின்னாவே அது கூட இருக்கிற எல்லா ரயில்வே செக்டர் ஷேர்ஸும் மேலே வந்துடும். ஒருத்தன் ஏறினாவே போதும், இவங்க எல்லாமே மொத்தமாக ஏற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த ரயில்வே செக்டாரில் இருக்கக்கூடிய டெக்ஸ் ரயில், ஐஆர்எஃப்சி இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது இந்த 2 ஷேரை ஷார்ட் டேர்முக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது இங்கேருந்து ஒரு புல்லிஷ்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இறங்கலாம். பட் இந்த 1 இயர்க்குள்ளே அது மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஐசிசி பேங்க்கு, அது கூட இப்போ இருக்கிற பிஇ ரேஷியோ வந்து 20 தான் இருக்குது. இதெல்லாம் இங்கே பொட்டென்ஷியலாக மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். ஐசிசி பேங்க் மட்டும் இல்லை, ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட அதோட பிஇ ரேஷியோவும் 21 தான் இருக்குது. ஸோ இந்த ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு 6 மந்த்து வரையும் அது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3 மாதம் இறங்கினா கூட
அடுத்த 3 மாதம் கன்சாலிடேட் ஆனால் கூட அடுத்த 3 மாதம் ஒரு அப் ட்ரெண்ட் வந்தால் நம்ம வாங்கின ரேஞ்செல்லாம் தாண்டி அடுத்த 3 மாதத்தில் போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ அங்கே ஒரு டிவிடெண்ட்டும் நமக்கு கிடைச்சிரும். ஒருவேளை குவார்ட்டர்லி ரிசல்ட்டெல்லாம் பெஸ்ட்டாக வந்தால் அங்கேருந்து அவன் மேலேயும் போயிடுவான். ஸோ டிவிடெண்ட்டும் கிடைக்கும், ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் இந்த ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஷார்ட் டேர்முக்கு. அதே மாதிரி அந்த அது இன்னொரு ஷேர் இருக்குது கந்தார் அப்படின்ட்டு, என்எஸ்சியில் ட்ரேட் ஆகுது கந்தார். அந்த ஷேரு கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அது வந்து பிஇ ரேஷியோ வெறும் 19 தான் இருக்குது. இது இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அதே மாதிரி பிரதீப் பாஸ்பேட் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது. அதோட பிஇ ரேஷியோ கூட ஜஸ்ட் ஒரு 22 தான் இருக்குது. இதெல்லாம் ஷார்ட் டேர்மில் ஃபஸ்ட் கிளாஸாக மேலே போகக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ என்ன ப்ரெசண்ட்டில் இருக்கோ ஒரு 5,000 இறங்கும் போதெல்லாம் ஒரு 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு ஷேரோட குவான்டிட்டியும் அதிகமாகும். ஷேர் ஒருவேளை ரீபவுண்ட் ஆச்சுன்னா நமக்கு அங்கே ப்ராஃபிட் ஜென்ரேட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சிப்லா இது கூட ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூட்டபுளான ஷேர் தான். இப்போ இருக்கிற பிஇ ரேஷியோ வந்து 23 தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா இறங்க கொஞ்சம் ஷேர் அக்குமுலேஷன் பண்ணோம்னா நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இது ஷார்ட் டேர்முக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ஷேர்ஸ். நான் சொன்ன இப்போது இத்தனை ஷேர்லேயும் உங்களோட ஒரு தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுக்கணும். இவர் சொன்ன இந்த ஷேர்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலாமா, இல்லை ஃபண்டமெண்டல் இவர் சொன்ன மாதிரி இருக்குதா, டெக்னிக்கல் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களால் பார்க்க முடியலனாலும் உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளணும். இல்லைனா இதுக்குன்ட்டு 1000 பேர் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த செபி ரிஜிஸ்டர்ஸ் பர்சன் கிட்டலாம் ஒரு அட்வைஸ் கேட்கணும் அப்படின்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. அவங்க சொல்கிற ஷேர் மட்டும் அப்படியே மேலே போயிடுமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ இல்லை என்ன மாதிரி பல யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்களும் சொல்ல போகிறாங்க. ஆனால் அரசாங்கம் செபி வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற ஆலோசகரை தொடர்பு கொள்ளணும்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த ஒரே ஒரு கமாண்டிங்காக தான் இதை எல்லாரும் பின்கோடு மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இதை சொல்கிறது. நீங்களே சொல்லுங்கள், எந்த ஒரு செபி ரெஜிஸ்டர் பர்சன் சொன்னதுக்கப்புறம் அந்த ஷேர் வந்து ரெக்கையை கட்டி பறக்குதா? இல்லை. அப்போது அந்த சொல்கிற அந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபைடு ஆகுதான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையும் எனக்கு ஆகலை. பட் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு வாட்டியும் அதை சொல்கிறேன். எத்தனை பேர் ஆனால் நீங்களே சில யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான் அவங்களே என்ன சொல்லுவாங்க, இந்த ஆடியோவில் நான் சொல்கிற எந்த ஒரு ஷேர்ஸும் வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ இல்லை, இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம், நான் சொல்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக அப்படின்னு செபி ரிஜிஸ்டர்ட் பர்சனே சொல்கிறாங்க. நான் பல பேர் ஹிந்திலையும் கேட்டிருக்கேன், இங்கிலீஷ்லேயும் கேட்டிருக்கேன், தமிழ்லேயும் கேட்டிருக்கேன். அவங்களே அப்படி சொல்லும் போது, ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனே அப்படி சொல்லும் போது நான்லாம் ஒன்றுமே இல்லை. அதாவது ஒன்றுமே இல்லைன்னா நான் அதில் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணது கிடையாது, அதை பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. அதனால தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் இதை சொல்கிறது. பட் எனக்கு இந்த சென்டென்ஸில் உடன்பாடு கிடையாது. எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றதுனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும்லாம் அர்த்தம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மூலதனம் போட போகிறது நீங்கள், டிமேட்டில் ஷேரை வாங்கி ஹோல்ட் பண்ண போகிறது நீங்கள், அதில் வர நஷ்டம் லாபம் அதை வந்து அனுபவிக்க போகிறது நீங்கள். ஸோ இது எல்லாமே பண்ண போகிறது நீங்கள் தான். நான் ஜஸ்ட்டு என்னுடைய அபிப்பிராயத்தை, இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் டைமுக்கு 6 to 1 இயருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, இது ப்ராஃபிட்டபுளாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத டெக்னிக்கல் வைஸாகவும் ஃபண்டமெண்டல் வைஸாகவும் நான் சொல்கிறேன். முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் நான் இதை சொல்ல வர்றது. ஆனால் உண்மையை சொன்னால், நான் சொன்ன இந்த ஷேர்ஸ் எல்லாமே இப்போது ஒரு ஷார்ட் டைமுக்கு அருமையான ஷேர்ஸ். ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரே ஒரு
தாரக மந்திரம் என்னென்னா, கொஞ்சமாக வாங்கணும், இறங்கும்போது வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். இதுதான் அதோட தாரக மந்திரம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராஃபிட் அது எப்படி வராமல் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.